நமசிவாய. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பணம் போனதுதான் இனிமே நமக்கு வரவே வராது, ரைட் ஆஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்கும். இப்ப கால் கடக்க நடந்துப்பாங்க, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவங்க மனசுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ராங்கா அந்த கிட்ட இந்த ஆள் கிட்ட இதெல்லாம் பணமே வராதுன்னு நினைப்பாங்க. வேற ஒரு சில பேருக்கெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த பணம் கொடுத்த ஆளே வந்து காணாம போயிருப்பாரு, இல்லாமையே கூட போயிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லன்னா வந்து ஊரை விட்டு ஓடி இருப்பாருங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். வேற ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் நம்பி இன்னொருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து ஏகப்பட்டது போட்டிருப்பாங்க. டெய்லி வர போன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் இவ்வளவு ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கேன், அவ்வளவுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கேன், இந்த மாதிரியான ஏகப்பட்டது ஜாமீன் கையெழுத்து போட்டு கடைசியில் அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் என்னுடைய தலையில தான் வருது. இப்படி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். நிறைய இதுக்கு வந்து என்ன வழி? இப்ப வந்து கிடைக்கவே கிடைக்காது, நான் வந்து என்னெல்லாமோ பார்த்து செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் ஏதோ எந்த ஒரு ரீதியாவும் வந்து இது கிடைக்கவே கிடைக்காது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரல, கொடுத்த சொத்து திரும்பி வரல, கொடுத்த பொருள் திரும்பி வரல, இது திரும்பியே இனிமே இந்த ஆள்கிட்ட இருந்து வராது, ரைட் ஆஃப் அப்படின்ற ஆளுகளுக்காக, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களுக்காக ஒரு விஷயம், அந்த பதிவு தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது எந்தெந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும். சோ இதற்குண்டான ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயம் இருக்கிறது. நம்மளுடைய ஆழ்மனதுடன் இயைந்து பிரபஞ்சத்தில் நம்மளுடைய தேவையை எடுத்து சொல்லி அதன் மூலமாக பிரபஞ்ச சக்தியின் மூலமாக நம்மளுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. இதற்கு பெயர் கோர்ஸ், GORSE, பேட்ச் ஃபிளவர் மெடிசன். பேட்ச் ஃபிளவர் மெடிசன் பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த கோர்ஸ்ங்கிற மருந்தை பத்தி நான் ஏற்கனவே வேறொரு விஷயத்திற்காக சொல்லியிருக்கிறேன். இந்த கோர்ஸ் அப்படின்ற மருந்து தான். இது எங்க கிடைக்கும், ஏது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோமியோபதிக்கு அல்லது பர்டிகுலரா பேட்ச் ஃபிளவர் மெடிசன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாருங்க. தெரியாதவங்க அமேசான்ல செக் பண்ணுங்க, கூகுள்ல செக் பண்ணுங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மிடத்திலே இது விற்பனைக்கு இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இது எந்த மாதிரியான ஒரு விதமாக இது செயல்படுத்துகிறது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோல சொல்லியிருக்கோம். பேட்ச் ஃபிளவர் மெடிசன்றது இருக்கு பெயர். இது வந்து பார்த்தோம்னா லண்டன்ல பேஸா இருக்கக்கூடிய ஒரு அந்த பேட்ச் அப்படின்றது, எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் வந்து இந்த மாதிரியான ஒரு 38 வகைகள் மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது ஃபிளவர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு மெடிசன் வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் மூலிகைன்னு சொல்றதுனால ஒவ்வொரு மூலிகையை வந்து கசக்கி பிழிஞ்சு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் பேசுறோம். மூலிகை வந்து வச்சுக்கிட்டா தாயத்துல போட்டு வச்சுக்கிட்டா ஒரு விஷயம், அதே மாதிரி மூலிகை வந்து நம்ம வந்து பணப்பட்டியில வச்சா ஒரு விஷயம்னு பேசுறோம். அதே மாதிரி மூலிகைகளோட ஒரு சாறு அப்படின்ற மாதிரியான விஷயம் பேசுறோம். அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபிளவர் ரெமெடி இது. இந்த ஃபிளவர் ரெமெடி, இந்த பர்டிகுலர் கோர்ஸ் அப்படிங்கிற மருந்து வந்து GORSE, again I am telling you, GORSE, கோர்ஸ். இந்த மருந்தை வந்து வாங்கிட்டு தினசரி நீங்க வந்து நீங்க ஒரு இந்த மாதிரியான ஒரு நிறைய பேர் இந்த பேட்ச் ஃபிளவர் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னென்ன ப்ராப்ளத்துக்காக கொடுக்கக்கூடிய நபர்களே இருக்காங்க. இப்ப எப்படி ஒரு அஸ்ட்ராலஜரோ அது மாதிரி வந்து இது மாதிரி கன்சல்டன்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது எப்படின்னா ஒரு சுகர் பில்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க. சோ சுகர் பில்ஸ்லயும் போட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு சஜஷன் அப்படின்னு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டைரக்டா 4 சொட்டு தினசரி இதை நாக்கில் விட்டுக் கொள்ளுங்கள். 4 சொட்டுங்கிறது வந்து வெவ்வேறு டைம்ல நீங்க விட்டுக்கலாம். 4 சொட்டு விட்டுட்டு அந்த 4 சொட்டு நாக்கில் இருந்து முழுவதாக கரையட்டும். நாக்கோட உமிழ்நீரோட அதை அனுபவியுங்கள். வேற எதுவும் உங்களுக்கு மந்திர கிந்திரம் எதுவும் தேவை கிடையாது. அதை தானா அனுபவிங்க, அதோட வேலையை அது செய்யும். கொஞ்ச நேரம் கழிச்சு சிப் பை சிப்பா வாட்டர், ரொம்ப ஸ்பூன்ல குடிக்கிற மாதிரி சிப் பை சிப்பா வாட்டர் எடுத்துருவாங்க. இது 4 டைம் டிஃபரெண்ட் டைம்ல வந்து ஒவ்வொரு சொட்டு நீங்க எடுத்து விட்டுக்கிட்டீங்கன்னா கூட போதும். குயிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த விஷயம் வந்து நான் ஏற்கனவே நிறைய இதுக்கு டீடைல் சொல்லிட்டேன், எந்தெந்த மாதிரி வரணும். என்னெல்லாம் விஷயத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு வரவே வராது, இனி அவ்வளவுதான் போச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களோ, அத்தனையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே திரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபிளவர் மெடிசன் இது. செய்து பயனடையுங்கள். நமசிவாய.